எல்லாருக்கும் ஹாய், நான் அர்ஷத். மரத்துக்கடியில நைட் நேரத்துல உட்காரக்கூடாது, மரத்துக்கடியில இல்ல காட்டு பகுதியில நைட் நேரத்துல தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாவே மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை இருக்கு. அது ஏன் அப்படின்னு சொல்லித்தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹியூமன்ஸ் பகல்ல நிறைய வகையான ஃபுட்ஸ் சாப்பிடுறோம், நிறைய வகையான ட்ரிங்க்ஸும் குடிக்கிறோம். இதோட ரிசல்ட் நைட் டைம் தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹேர் growth ஆகுது, பாடியில மசில் டெவலப் ஆகுது, இந்த மாதிரி எக்ஸெட்ரா இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. நம்ம எப்படி இந்த மாதிரி பண்றோமோ அதே மாதிரி பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸும் அது பகல்ல எடுத்துக்கிற உணவை நைட்டு தான் அது ப்ராசஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அது பலம் கொடுக்கும். ஓகேங்களா? இந்த பலப்படுத்துற ப்ராசஸ்ல நம்ம ஹியூமன்ஸ் பகல்லையும் சரி நைட்டும் சரி ஆக்சிஜனை உள்ள இழுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே அனுப்புவோம். ஆனா மரம் பிளான்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பகல்ல கார்பன் டை ஆக்சைடை உள்ள இழுத்துட்டு ஆக்சிஜனை வெளியே தள்ளும். ஆனா நைட்டு இந்த ப்ராசஸ் டைம் பீரியட்ல மட்டும் அது கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ளும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு ஆக்சிஜன் தேவை, கார்பன் டை ஆக்சைடு வேணாம். அப்படிங்கிற பட்சத்துல நைட் நேரம் மரம் கார்பன் டை ஆக்சைடு வெளியே தள்ளும் போது அந்த மரத்துக்கு கீழே நம்ம ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருந்தோம்னா நமக்கு கொஞ்சம் பிரீத்திங் ப்ராப்ளம் வரும், பிரீத் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. உட்கார்ந்து இருந்தாவே இந்த பிரச்சனை வருதுன்னா நைட் டைம் இந்த காட்டுல தூங்குறது, அதுக்கப்புறம் மரத்துக்கு அடியிலேயே தூங்குறது, இது நல்லா பிரச்சனையாகும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது கார்பன் டை ஆக்சைடு வெளியே தள்ளுது, நம்மளும் கார்பன் டை ஆக்சைடு வெளியே சொல்றோம். சோ அந்த மாதிரி டைம் பீரியட்ல அந்த ஏரியா சுத்தி நிறைய கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கும். ஆக்சிஜன் பெருசா இருக்காதனால நமக்கு அந்த ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. நைட் டைம் நிறைய பேர் மரத்துக்கடியில ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறவங்களும் இருக்காங்க, அப்பப்ப ட்ரக்கிங் போய் காட்டுல தூங்குறவங்களும் இருக்காங்க. அவங்க எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம வெளியே வருது நம்ம கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கோம். இது ஒரு சீரியஸான இஷ்யூவே கிடையாது. இந்த மரத்துக்கடியில் நைட் டைம் உட்காரக்கூடாது, காட்டுல நைட் டைம் தூங்கக்கூடாது, அது சாதா விஷயம் தான். அவங்க எதுக்கு சொன்னாங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அதை வெளியே தள்ளுறதுனால நம்ம அங்க உட்கார்ந்து இருந்தோம்னா நமக்கு கொஞ்சம் பிரீத் பண்றதுக்கு அன்ஈஸியா இருக்கும். மத்தபடி இவ்வளவுதான் காரணம். மத்தபடி அதுல உட்காந்தா உயிர் போயிடும், உட்காந்தா மூளை மழுங்கி போயிடும், அந்த மாதிரில எந்த கான்செப்டும் கிடையாது. ஏன் இப்ப இந்த வீடியோன்னு கேட்டீங்கன்னா, மரத்துக்கடியில நைட் உட்காந்தா பேய் பிடிச்சிரும், மரத்துக்கடியில நைட் உட்காந்தா பிசாசு பிடிச்சிரும், மோகினி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான நம்பிக்கை பல வருஷமா மக்கள் மத்தியில் இருக்கு. ரொம்ப லிமிடெட் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும்தான் ஏன் நைட் டைம் உட்காரக்கூடாது மரத்துக்கடியில, அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன, சயின்ஸ் என்னன்னு ரொம்ப கம்மியா இருக்கிற ஆளுகளுக்கு மட்டும்தான் தெரியும். சோ எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. மத்தபடி நீங்க நைட் டைம் எவ்வளவு நேரம் வேணா அங்க உட்காரலாம், நைட் டைம் அங்க தூங்கவும் செய்யலாம். பிரீத்திங்க்கு அன்ஈஸியா உங்களுக்கு இருந்துச்சுன்னா அப்ப அங்க நீங்க உட்கார்ந்து இருக்க தேவையில்லை, அங்க இருந்து நீங்க எஞ்சி போயிடலாம். ஓகேவா?